ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவிகா குக்கிங் அண்ட் டெய்லரிங். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்பாஞ்ச் கேக். அது வீட்டில் இருக்கக்கூடிய ஈஸியான மெத்தட்ல செய்ய போறோம். அதுக்கு முதல்ல 2 முட்டைய உடைச்சு ஊத்தணும். முட்டையை உடைச்சிடலாம். இது 2வது முட்டை. இதை நல்லா பீட் பண்ணிக்கணும். நல்லா பீட் பண்ணிக்கணும். முட்டை நல்லா நுர பொங்கணும். ஒரே டைரக்ஷன், அதாவது இப்படியே வச்சிருங்க, அதே ஆட்டோமேட்டிக்கா நுர பொங்கிடும். லைட்டா இப்படி ஷேக் பண்ணுங்க. இந்த டைம்ல தான் நம்ம முக்கியமா சர்க்கரைங்கிறது ஒண்ணு ஆட் பண்ணணும். அதாவது நான் 60 கிராம் சர்க்கரையை இதுல ஆட் பண்ணிக்க போறேன். கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கிறேன். இது 3 பேட்சா தான் நான் இதை ஆட் பண்ணிக்க போறேன். நல்லா சர்க்கரை இந்த மாதிரி தான் சவுண்டு வரும். நீங்க அதெல்லாம் பார்த்து பயந்துக்காதீங்க. நல்லா இந்த மாதிரி ஸ்பின் பண்ணி பீட் பண்ணிடுங்க. பொறுமையா அதுக்கப்புறமேட்டு லைட்டா கொஞ்சமா மேல தூக்கி பீட் பண்ணிக்கோங்க. இப்ப இன்னும் அடுத்த பேட்ச் போட்டுடலாம். அப்படியே சும்மா லைட்டா ஒரே ஒரு சுத்து. இந்த டைம்ல நம்ம வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா மட்டும். முட்டை வாசனை வரக்கூடாதுன்ட்டு. முட்டை வாசனை உங்களுக்கு இன்னும் வந்துச்சுன்னா நீங்க இன்னும் கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ட்ராப்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கணும். நல்லா பாருங்க, ஒரு க்ரீமாட்டம் வந்திருக்குது. நல்லா இப்படி பீட் பண்ணி எடுத்தாலே ஒரு கிரீம் மாட்டம் வந்திருக்குது பாருங்க. இப்ப நம்ம 1/2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கோம். மைதா மாவுல இந்த டைம் நம்ம செய்யவே இல்லை. கோதுமை மாவை லைட்டா சலிச்சு நீங்க ஆட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கொஞ்சமா எடுத்து போட்டுக்கணும். இதுலயே நீங்க கோதுமை மாவோட 30 கிராம் கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு இதா கலரா வரும். நான் கொஞ்சம் கொஞ்சமா தான் எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நல்லாவே ஜலிச்சு விட்டுக்கணும். அப்பதான் தூசி பூச்சிக இந்த மாதிரி எதுவுமே உழுவாது. இதை நம்ம லைட்டா பீட் பண்ணிக்குவோம். இன்னும் கொஞ்சம் கோதுமை மாவை ஆட் பண்ணிக்குவோம். மிச்சம் இருக்கிறத போட்டாச்சு. லைட்டா இந்த மாதிரி எல்லா இடத்துக்குமே ஸ்ப்ரெட் பண்ற மாதிரி லைட்டா தட்டி கூட விட்டுக்கோங்க. தட்டி விட்டீங்கன்னா கோதுமை மாவு வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா பொறுமையா பீட் பண்ணிக்கோங்க. இப்படி எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி விட்டு
பொறுமையா இந்த மாதிரி இழுத்து விட்டு இப்படி இப்ப ஆரம்பிங்க. இப்ப நிறுத்திட்டு பால் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்துட்டு 30 ml வந்துட்டு எண்ணெய் ஊற்றிருக்கோம். அதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். பால் வந்து நம்ம கிட்ட இல்லைன்னா நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில் தான் நீங்க ஊற்றிக்கணும். வேற கடலெண்ணெய் இந்த மாதிரி எதை ஊற்றிக்கிட்டீங்கன்னா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிரும். இதுக்கப்புறமேட்டு சாப்பிடும் போது ஸ்மெல் அடிக்கும். நல்லா பாருங்க, புது 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 புதுன்னு உங்களுக்கு எல்லாம் கிரீம் ஆட்டம். இந்த டைம்ல தான் நம்ம இப்ப பேட்டரை இது பண்ணாகணும். இப்ப வந்துட்டு நம்ம பேட்டர் ரெடி பண்ணுவோம். ஒரு ஸ்கொயர் டைப் டின் எடுத்து நம்ம இது பண்ணிக்கலாம். பட்டர் ஷீட் போட்டு நல்லாவே ஆயில் வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். ஆயில் வந்துட்டு 4 கார்னர்ஸ் வந்துட்டு நல்லா இதா இருக்கணும். நல்லா பாருங்க, இப்ப டின்ன பாத்தீங்கன்னாலே தெரியும் நல்ல ஒரு பட்டர் ஷீட் போட்டு ஒரு நீட்டா இருக்குதுன்னு. இப்ப வாங்க நம்ம செஞ்சு வச்ச கேக் இத வச்சு நம்ம பேட்டர்ல ஊத்திடலாம். நல்லா பாருங்க, இந்த மாதிரி அடுக்கடுக்கா ஊத்திருக்கோம். இப்ப நம்ம பேட்டர்ல ஊத்தியாச்சு. டேப் பண்ணிக்கலாம். இதுல வந்துட்டு நம்ம கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி, பாதாம், பிஸ்தாஸ் இந்த மாதிரி கேஷ்யூ நட்ஸ் எல்லாம் லைட்டா மேல தூவி விட்டலாம். போதும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்ப வந்துட்டு நம்ம அடுப்பை பத்த வச்சாச்சு. சிம்ல வச்சிருக்கோம். உள்ள வந்துட்டு ஒரு ஸ்டாண்ட் வச்சிருக்கோம். இது வந்துட்டு ஒரு 10 minutes ப்ரீ ஹீட் ஆகணும். அது வரைக்கும் நீங்க வந்துட்டு வாஷிங் பண்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து கேக் வச்சுக்கலாம். தண்ணி வந்துட்டு நல்லா பாயில் ஆயிருக்குது. இந்த டைம்ல வந்துட்டு நம்ம செஞ்சு வச்ச கேக் பேட்டரை பொறுமையா எடுத்துக்கணும். சின்ன பசங்க யாரும் இதை எடுத்து வைக்காதீங்க, சுட்டுக்குவீங்க. இப்ப வந்துட்டு கேக்க 45 minutes பேக் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்ம ஓபன் பண்ணியாச்சு. இத வந்துட்டு நம்ம ஒரு ஒரு பிடிக்கிறது இது வழியா பிடிச்சுக்கலாம். பாருங்க, நம்ம எடுத்துட்டு வந்து வச்சுட்டோம். ஒரு 10 நிமிஷம் இது நல்லா வந்துட்டு ஆறணும். ஆறுனாதான் இந்த சூடு போனதுக்கு அப்புறமேட்டு நல்லா கேக் வந்துட்டு ஸ்பாஞ்சாட்டம் இருக்கும். தொட்டு பார்த்தாலே தெரியுது சுடுது. பாருங்க, கேக் நல்லா ஆறி வந்திருக்குது. இந்த டைம்ல வந்துட்டு நம்ம கேக்க வந்துட்டு கத்தியில வந்துட்டு பொறுமையா எடுக்கணும். இப்ப பாருங்க, கேக்க வாங்க இப்ப கட் பண்ணலாம். லைட்டா இப்படி கத்திய வச்சு இழுத்தொன்னே வந்துருச்சு. இப்ப வந்துட்டு ஒரு பிளேட்ல வந்துட்டு இதை மாத்திக்கலாம். நம்ம கேக் பாருங்க எவ்வளவு பெருசா வந்திருக்குதுன்னு. ஆறி நல்லா வந்திருக்குது. நேரா படுத்திக்குவோம். இப்ப வந்துட்டு பாருங்க, வெட்டி பார்ப்போம். நல்லாவே வந்திருக்குது. பாருங்க, பஞ்சு மாதிரி இருக்குது. தொட்டு பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஓகே, டாடா.